இன்னைக்கு நாம கேட்க போறது ஒரு சூடான் நாட்டு கதை. அந்த கதையில ஒரு பெரிய ராஜா இருந்தானாம். அவனுக்கு ஈக்களையும் சிலந்தியையும் பார்த்தா பிடிக்கவே பிடிக்காதாம். அவங்கள மொத்தமா அழிச்சு ஒழிக்கணும்னு கட்டளையிட்டானாம். அது தெரிஞ்ச அந்த ராஜாவுடைய அம்மா, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, ஒவ்வொரு உயிரும் முக்கியமானது, அதை நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அறிவுரை சொன்னாலாம். அந்த ராஜா அதை ஏத்துக்கவே இல்லையாம். சில மாதங்களுக்கு பிறகு அந்த மன்னனோட அரண்மனை மீது எதிரிகள் படையெடுத்து வந்தாங்களாம். எதிரிகளோடு இந்த ராஜாவும் சண்டை போட்டானாம். ஆனா எதிரிகள் சதி செஞ்சு அரண்மனைய கைப்பற்றிட்டாங்க. தப்பி ஓடிய இந்த மன்னன் மலையில உள்ள ஒரு குகை ஒண்ணுல போய் ஒளிஞ்சுக்கிட்டானாம். அங்கேயும் எதிரிகள் விடாம மலைய சுத்தி சுத்தி அலைஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு குகையா தேடி இருக்காங்க. அந்த ராஜா ஒளிஞ்சுகிட்டு இருந்த குகைக்கு உள்ள தேட வரும்போது அங்க சுவருல ஒரு சிலந்தி வலை இருந்துச்சாம். அத காட்டி ஒரு சிப்பாய் சொன்னானா, இங்க சிலந்தி வலை பின்னி இருக்குது, இதுக்குள்ள நிச்சயமா யாரும் இருக்க மாட்டாங்க, வா வேற குகையில போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை கூட்டிட்டு போயிட்டான். அந்த ராஜா தன்னோட உயிரை இந்த சிலந்தி தான் காப்பாத்திருச்சேன்னு ரொம்ப நன்றி உணர்ச்சியோட அதை பார்த்தானாம். அப்பதான் அவனுக்கு அவனுடைய அம்மா சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு. சரின்னு குகையில இருந்து வெளியேறிய மன்னன் தன்னுடைய நண்பனோட நாட்டை நோக்கி போனானாம். பகல் முழுசும் குதிரை பிரயாணம் செஞ்ச களைப்புல ஒரு மரத்தடியில படுத்து தூங்கியே விட்டானாம். திடீர்னு அவன் மூக்குல ஒரு ஈ வந்து உட்கார்ந்துச்சான். சட்டனை முழிச்சுக்கிட்ட அவன் மூக்குல வந்த அந்த உட்கார்ந்த ஈய அடிச்சு கொல்ல பார்த்தானாம். அப்போதான் தெரிஞ்சுதான் அவனை தேடிக்கிட்டு அவனோட எதிரிகள் மிக நெருங்கி வந்துகிட்டு இருந்ததை பார்த்துட்டான். நல்ல வேலை இந்த ஈ என் மூக்குல உட்காரலன்னா நான் உறங்கிட்டே இருந்திருப்பேன், எதிரிகள் என்ன சுத்தி வளைச்சு கொண்டிருப்பாங்க அப்படின்னு அந்த ஈயையும் நன்றியோடு நினைச்சு பார்த்துட்டு அங்க இருந்து தப்பி சென்றானாம். இப்பதான் அம்மா சொன்னதுடைய பொருள் அவனுக்கு முழுமையா புரிஞ்சுச்சான். நான் தேவையில்லைன்னு நினைச்ச ஈயும் சிலந்தியும் தான் என் உயிரை காப்பாத்தி இருக்கு. எதையும் அற்பமாக நாம நினைக்க கூடாது, எல்லா உயிர்களும் சமம்தான் அப்படின்னு உணர்ந்துட்டானாம். அதுக்கு பிறகு தன்னுடைய படைகளை எல்லாம் திரட்டி சென்று சண்டை போட்டு தன்னுடைய அரியணையை மீட்டான்னு அந்த சூடான் நாட்டு கதை முடியுது. சில சந்தர்ப்பங்கள்ல நமக்கு உதவி செய்யக்கூடியவங்க நம்மால வெறுத்து ஒதுக்கப்பட்டவங்களாவும் இருக்கக்கூடும் அப்படிங்கிற உண்மையை சொல்லுது இந்த கதை.